அடியேன் இவரோடு உரையாடி கொண்டிருந்த போது கூட இவர் தனக்கு நடந்த விஷயங்களை பற்றி ஒரு வரி கூட இவர் என்னிடம் சொல்லவில்லை. அப்படி ஒரு தன்னடக்கம் பெரிய நம்பிகளே. இப்படிப்பட்ட இவரிடம் நம் ஆச்சாரியர் ஏன் பாராமுகமாக இருக்கிறார்? அவர் விஷயத்தில் இப்படி முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். அப்படி என்றால் வரரங்கரை சிஷ்யராக சேர்த்துக் கொள்ள சாத்தியமில்லையா? திருமலை நம்பிகளே, தாங்கள் ஏதேனும் பெருமுயற்சி எடுத்தாவது இந்த அடியேனை ஆச்சாரியரின் அடிமையாக்கி விடுங்கள். இனி அவர் சம்பந்தம் இல்லை என்றால் அடியேன் வாடி கீழே விழுந்து விடுவேன். ஆஹா, குருபக்தியில் ஆழ்ந்திருக்கும் இவரை ஆளவந்தார் ஆழ்வார் என்றே அழைக்க தோன்றுகிறது. இவரை ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆச்சாரியரின் மனதில் உள்ளதை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் இதற்கென்ன வழி? அதை ஆச்சாரியரிடமே கேட்போம். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. கடவுளின் அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். வா திருமலை நம்பி, எப்போது திருவரங்கம் வந்தாய்? திருமலை கோவிந்தனுக்கு செய்யும் தொண்டெல்லாம் குறையின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? நன்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறான் சுவாமி. நன்றாக சொன்னாய் திருமலை நம்பி. மக்கள் சமூகம்தான் மனக்குறையோடு திருமலை வந்து வேண்டி வருகின்றார்கள். பின் அனைத்தும் கைகூடி நிறைவோடு வாழ்கின்றார்கள்.